ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, லேட்டஸ்டா டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டும், தரிசனத்துக்கு போறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய லேட்டஸ்டான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. நீங்களும் ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியுமே நிறைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டோட லிங்க்குமே ஒவ்வொரு வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் அதில் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்சன டோக்கன் அப்படிங்கிறது இப்போது காலையில் 11 மணிக்கு கொடுத்துட்ருக்காங்கங்க. இதோட டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்குது. க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏர்லியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் 11 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் காலையில் ஒரு 8-9 மணிக்கு ரீச் ஆகுறீங்க கீழ் திருப்பதியில் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டரில் இந்த டோக்கன் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ ரீசெண்டாக கூட எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஏர்லி மார்னிங் கொடுத்துட்ருக்கப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து மண்டே ஏர்லி மார்னிங் அவங்க டோக்கன் வாங்கிட்டு டியூஸ்டே தான் அவங்களுக்கு தர்ஷன் டைமு. ஸோ அவங்க வெயிட் பண்ணி வேறு இடங்களில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை போயிட்டு அவங்களோட டைமில் திருமலைக்கு போயிருக்காங்க. ஜஸ்ட்டு க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. ஏன்னா நம்ம நேரடி சர்வதர்ஷனம் எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த டோக்கன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு தாங்க. என்ன இன்னைக்கு நம்ம டோக்கன் வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு தான் சாமி பார்க்க முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்கிட்டோம், திருமலைக்கு போகிறோம், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நேரடி சர்வதர்ஷனத்திலே பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒருக்கா வந்து சாமி பார்க்கலாம். இன்றைக்கி போய்ட்டு நான் நாளைக்கு தான் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கும் வந்து உங்களோட டோக்கனில் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து வரலாம். ஸோ 2 தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் வந்து இன்றைக்கே போகணும் ரிட்டர்ன் வரணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ எப்படியுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேரடி சர்வதர்ஷனத்துக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமோ எந்த ஒரு டிக்கெட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மட்டும் நம்ம ஆதார் வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இது இப்போ வந்து கீழ் திருப்பதியில் காலையில் 11 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த டைம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. க்ரௌடை பொறுத்து இந்த டோக்கன் கொடுக்குற டைம் அப்படிங்கிறது மாறும். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் உங்களுக்கு இந்த டோக்கன் வந்து கிடைக்குங்க. ஸோ இதுதாங்க அப்டேட்டு. எஸ்எஸ்டி டோக்கனோட டைம் மாறும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் இன்னைக்கு திருமலையில் தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, நேரடி சர்வதர்ஷனத்தில் பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸ். ஏன்னா மொத்தமாக 23 கம்பார்ட்மெண்ட் தான். டைமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு மேலே போகிறவங்களுக்கு 8 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் அப்படிங்கிறது ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனமே 8 மணி நேரம் அப்படின்னும் போது நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தையே சூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் கிடைச்சா வாங்கிக்கோங்க. திருமலை போயிட்டு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீங்கள் அங்கே கூட வந்து டிசைட் பண்ணலாங்க. 300 ரூபா தரிசனம் அப்படிங்கிறது 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன்லேருந்து 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று 90,012 பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் அங்கே அப்டேட்டாக இருக்குது. அடுத்ததான் நிறைய பேர் வந்து திருமலைக்கு போயிட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா. இந்த ரூம் புக்கிங்கில் வந்து முக்கியமான மாற்றங்கள், அதாவது புக்கிங் அப்படின்றத பொறுத்து வந்து மாற்றங்கள் இல்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு நாளைக்கு ரூம் எடுப்போம், இன்னொரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 நாள் வரைக்கும் தங்கிக்கலாம். 3வது நாளும் சில டைம் அலோவ் பண்ணால் தங்கிக்கலாம், இல்லைனா 3வது நாள் ஆஃப்லைனில் போய் புக்கிங் பண்ணி நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரூம்ஸோட சில அந்த ஸ்டே பண்ணுறதுல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட சார்ஜஸ் வந்து அதோட டேரிஃப் ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பக்தர்களுக்கு ரூம் கிடைக்கணும். ஸோ ஒருத்தங்களே ரொம்ப வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அடுத்து வரவங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். திருமலை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக தான் ரூம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அதோட வழிகாட்டுதல் என்ன, இப்போ என்ன டேரிஃப் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கிறவங்கள தான் ரூம்ஸ் வந்து எடுக்க முடியும். சிஆர் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் அந்த ரூம்ஸ் கிடைக்கிறத பொறுத்து நமக்கு அலாட் ஆகும். அலாட் ஆனதுக்கப்புறமா எங்கே நமக்கு ரூம் அலாட் ஆகிருக்குங்கிற மெசேஜ் வரும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸில் நம்ம வந்து ரூம்க்கான ரெண்ட்டு, காஷ் அண்ட் டெபாசிட் எல்லாமே ஜிபே, ஆன்லைன் மட்டும்தான் அங்கே பேமெண்ட் பண்ண முடியும். பே பண்ணிவிட்டு நம்ம அங்கே கீ வாங்கிட்டு நம்மளோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நம்ம ஆன்லைனில் அந்த சிஆர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருமே லைனில் நிற்கணும் அப்படிங்கிறது இல்லை, யாராவது ஒருத்தர் நிற்கலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆகாதவங்க ரூம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரூம் சிங்கிளாக 21 வயசுக்கு கம்மியாக போகிறவங்களுக்கெல்லாம் ரூம் எடுக்க முடியாது. இப்போ ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நிற்க தேவையில்லை. யாராவது ஒருத்தவங்க மட்டும் நின்று அவங்க ஆதார் கார்டை கொடுத்து ரூம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு தடவை நம்ம ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா எகெயின் ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாள் அப்படிங்கிறது டைம் கேப் இருக்குது. இப்போ ஃபேமிலியில் ஒரு 5 பேர் 6 பேர் போகிறீங்கன்னா ஒருத்தரோட பேரில் நம்ம ரூம் எடுத்துட்டா கூட அடுத்த தடவை நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தவங்க வந்து ரூம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் சேம் அவங்களோட பேரில் அவங்களோட ஆதாரில் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 30 நாள் அப்படிங்கிறது டைம் கேப் ஆகுங்க. அதுக்கு அடுத்து வந்து இருக்க விஷயம், இந்த டேரிஃபில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து முதல் நாள் நம்ம வந்து ஒரு 50 ரூபா, 100 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம் 3 கேட்டகரியில் ரூம் இருக்குது ஆஃப்லைனில் எடுக்கும்போது. இப்போ 50 ரூபா ரூம் நீங்கள் எடுத்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டீங்க. உங்களோட செக் அவுட் டைமில் செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட்டு உங்கள் காஷ் அண்ட் டெபாசிட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுவே நம்ம 24 மணி நேரம் தாண்டி நம்ம அந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட அந்த ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 50 ருபீஸ் ரூம் அப்படின்னும் போது 2வது நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயா சார்ஜஸ் ஆகும். இதே வந்து 3வது நாள் போகுது அப்படின்னா 200 ரூபாய் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ரூம் டேரிஃப் அப்படிங்கிறது அதிகமாக வந்து ஆகும். இது எதனால் அப்படின்னா, ஒரு நாள் ஸ்டே பண்ணி அவங்க வெக்கேட் பண்ணோம், அடுத்த நாள் அந்த ரூம் வெக்கேட் ஆனால் அடுத்து அவங்களுக்கு அந்த ரூம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து 2வது நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இந்த ரூம் ரெண்ட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே ரிசப்ஷனில் நீங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 100 ரூபா இருந்தால் 200 ரூபா, 3வது நாள்னால் 400 ரூபா அந்த மாதிரி வரும். 1000 ரூபா ரூமாக இருந்தால் 2000 ரூபா, அடுத்து 4000 ரூபா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆறப்போ வந்து நம்மளோட காஷ் அண்ட் டெபாசிட் சில டைம் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம தங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது, ஒரு நாள் ரூம் எடுத்துட்டோம், அடுத்த நாள் அந்த ரூமை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரூமை ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் விசாரிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்லேயே லெஸ் பண்ணிக்குவாங்க காஷ் அண்ட் டெபாசிட்லேயே. ஸோ உங்களுக்கு வந்து 50 ருபீஸ்க்கு அடுத்த நாள் 50 தான் வரணும், ஆனால் 100 ருபீஸ் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் ப்ராப்பராக கேட்டுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் ரூம் ரிலேட்டடாக இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேட்டுங்க. ஸ்டே பண்ணுறவங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு அந்த மாதிரியான்னு பார்த்தீங்கன்னா மேபி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிசப்ஷனில் கண்டிப்பாக வந்து கேட்டுக்கோங்க. அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோன்னா, வர்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி கோயிலில் இருக்க புஷ்கரணியில் வந்து சீரமைப்பு பணிகள் வந்து நடக்க போகுதுங்க. அதனால அதில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்காது. ஒவ்வொரு வருஷமுமே இந்த சலக்கட்டில் பிரம்மோற்சவம் வருது இல்லையா, அந்த பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி வந்து புஷ்கரணியில் ஒரு சில சீரமைப்பு பணிகள் வந்து செய்வாங்க, தண்ணி எடுத்துட்டு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. அதனால எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு மாதம் வந்து மெயின்டெனன்ஸில் வந்து இருக்கும். அந்த டைமில் புஷ்கரணியில் நீங்கள் வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீவாரி சலக்கட்டில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த சீரமைப்பு பணிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இந்த பிரம்மோற்சவம் நடக்க இருக்கிறதுனால திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நீர்வளத்துறையின் மேற்பார்வையின் கீழே இந்த பணிகளை முடிக்க அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து வரதா சொல்லியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனமழை, புயல் மற்றும் பிற வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு செப்டம்பர் 1 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரணி வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த 40 நாட்களுக்கு ஆரத்தி வந்து நடைபெறாது. அதே போல பக்தர்கள் புஷ்கரணியில் நுழையிறதுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து 31 வரைக்கும், அதுக்கப்புறமா செப்டம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் வந்து அலௌட் இல்லை. மொத்தமாக 40 நாட்கள் வந்து
புஷ்கரணியில் வந்து குளிக்கிறதுக்கும் இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ போகிறவங்க இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் வருது, அதனால தான். கூடவே இப்போ நமக்கு வந்து அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த புக்கிங்ஸில் வந்து அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலைங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த நாட்களில் நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்குது, தசரா விடுமுறையும் இருக்குது. ஸோ இதனால் இந்த 300 டிக்கெட்கள் வந்து இப்போதைக்கும் ஓப்பன் பண்ணாமல் பிளாக்ல வந்து வச்சுருக்காங்க. இந்த டிக்கெட் மேபி வந்து செப்டம்பர் மாத கடைசியில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது இந்த டேட்டில் 300 டிக்கெட் புக் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணி டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் இந்த டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. மீதி இருக்கக்கூடிய டேட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணாங்க. அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்புன்னு பார்த்தோன்னா நமக்கு ஹோமம் டிக்கெட் வந்து இருக்கும், நீங்கள் அது கூட வந்து புக் பண்ணிக்கலாங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு வந்து நமக்கு ஹோமம் டிக்கெட் இருக்கும், அது கூட நம்ம ட்ரை பண்ணி 300 டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாங்க. அக்டோபர் மாதத்தோட எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. மேபி நீங்களும் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்து வேறு வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. ஜூலை 30ஆம் தேதி அன்றைக்கி அப்பளையகுண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் புஷ்ப யாகம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிடிடியோட ஒரு ஊழியர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஒரு பக்தர்கிட்ட முறையற்ற வகையில் அவர் நடந்துக்கிட்டதா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் விசாரணை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட விசாரணையில் அந்த ஊழியரை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா சனிக்கிழமை இன்னொருத்தரும் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அன்னதானம், திருமணம், அதே மாதிரி வாகன சேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பக்தர்கள் கிட்டேருந்து காசு வாங்கினதா வந்து விஜிலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த விசாரணையில் தான் அந்த நபரை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விஜிலன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் நம்ம ஷேர் பண்ணுவோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.